பொதுவா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு குருநாதர் தேவை அப்படின்றாங்க. ஆமாங்க. எனக்கான குருநாதரை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இல்லை குருவா என்னை தேடி வருவாரா? சந்திரனே குரு பார்த்தா சந்திரசேகர்னு வருங்க ஐயா. நான் ரிஷபங்கய்யா. ரிஷபம் காஞ்சிபுரங்கய்யா. காஞ்சிபுரத்தில் மகா பெரியவார் இருந்தார். மகா பெரியவார் அங்கே இருந்தாருங்க ஐயா. அவருக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் என் ஜாதகத்தில் ஐயா 3ஆம் இடம் தான் வாட்சி கையுங்கய்யா. கை கடிகாரங்க ஐயா. 8 கூடையவரும் 12 கூடையவரும் பார்ப்பாங்க ஐயா. அந்த 3 கூடைய சந்திரனே 6 கூடைய நட்சத்திரத்தில் இருக்காருங்கய்யா. 6, 8, 12 விபத்து வருங்க. அதனால வாட்சி கட்டுறது இல்லைங்க. வாட்சி கட்டும் போதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகி வாட்சி சுக்குன்னு நொறுங்கி இருக்குங்க ஐயா. எல்லாரும் இந்த கர்ம கிரகத்துக்கு வந்து சனியை பயன்படுத்துவாங்க. நான் சந்திரனையும் சுக்கிரனையும் பயன்படுத்துகிறேங்க ஐயா. சனி தான் கர்மகாரகன்னு பேர். நான் வந்து சந்திரனையும் சுக்கிரனையும் பயன்படுத்துகிறேன். ஏன்னாங்க ஐயா, சந்திரங்கிறது அரிசி, சுக்கிரங்கிறது பால். ஒரு ஆள் இறந்தா என்ன பண்ணுற? வாய்க்கு அரிசி போட்டு பால் ஊற்றுறமா இல்லையா? பொதுவா எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு குருநாதர் தேவை அப்படின்றாங்க. ஆமாங்க. எனக்கான குருநாதரை நான் எப்படி தேர்ந்தெடுக்கிறது? இல்லை குருவா என்னை தேடி வருவாரா? ஐயா, பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஐயா, 9ஆம் அதிபதி 7ல் இருந்தால் 9 கூடையர் 5ல் இருந்தால் தேடி வரும் பாவகங்க ஐயா. குருநாதர் நம்மளை தேடி வருவாங்க ஐயா. தேடி வரும் பாவகங்கிறது பாக்கியஸ்தானம், 5ஆம் இடம் தொடர்பு. அது 7ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த தொடர்பு தேடி வருவாங்க ஐயா. அது ரெண்டும் பாதிக்கப்பட்டால் நம்ம தான் அவங்கள தேடி போகணுங்க ஐயா. இப்போ உதாரணமாக சொல்கிறாங்க, எனக்கு வந்து குரு பலமாகி சந்திரனை பார்ப்பாருங்க ஐயா. லக்னத்தில் உட்காந்த செவ்வாய் அவரை தொடர்பு கொள்ளும். நான் ரிஷப லக்னம். செவ்வாய் எனக்கு 12 கூடிய வருங்க ஐயா. 12ங்கிறது பாதங்க ஐயா. 12ங்கிறது பாதம். சந்திரனே குரு பார்த்தா சந்திரசேகர்னு வருங்க ஐயா. நான் ரிஷபங்கய்யா. ரிஷபம் காஞ்சிபுரங்க ஐயா. காஞ்சிபுரத்தில் மகா பெரியவார் இருந்தார் ஐயா. மகா பெரியவார் அங்கே இருந்தாருங்க ஐயா. அவருக்கு எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் என் ஜாதகத்தில் அவர் காலை நான் தொடணும்னு எனக்கு விதி இருந்திருக்கு. நான் சிறு வயசு பையன், நான் தெரியாமல் தொட்டுட்டேன். அவர் ஒன்றுமே சொல்லலை. இது இன்னைக்கு 12ஆம் இடங்கிறது பாருங்க ஐயா. 3ஆம் இடங்கிறது கையுங்க ஐயா. செவ்வாய் எனக்கு ரிஷபத்தில் நான் லக்னத்தில் உட்காந்து 4ஆம் பார்வையாக 3 கூடைய சந்திரனை பார்ப்பாருங்க ஐயா. குரு 8க்கும் 11 கூட வருங்கய்யா. தனுசில் பலமாகி குரு ஆச்சாரங்க ஐயா. குரு அந்த 9ஆம் பார்வையாக பாக்கிய பார்வையாக சந்திரனை பார்ப்பார். 3 கூடைய சந்திரனை பார்ப்பார். 12 கூடைய செவ்வாய் லக்னத்தில் உட்காந்து 4ஆம் பார்வையாக பார்க்கும். 12 பாதம். அப்போ லக்னம்ங்கிறது லக்னம் தான் ஆரம்ப காலம். அதில் வந்து 2 கட்டம் வரைக்கும். எனக்கு ஒரு 10 வயசு காலகட்டங்களில் 8 வயசுலேயும் அந்த காலகட்டங்களில் எங்கள் ஊர் கோயிலுக்கு வர்றாரு. சங்கர நாராயணர் கோயிலுக்கு வர்றாரு. மகா பெரியவா வர்றாங்க. நான் போய் தெரியாமல் தொட்டுட்டேன் காலை. அப்போ என் ஜாதகத்துக்கு அவருக்கு தொடர்பு இருக்குல்லங்க. தொடர்பு இல்லாமல் வராது. நான் இன்னமும் அவன் மகா பெரியவர் படத்தை நான் வீட்டில் வச்சு கும்பிட்றேன். நான் பிறந்து சத்திரிய சமூகமாக இருந்தாலும் எனக்கு மகா பெரியவர் எனக்கு அனுகிரகம் பண்ணுறாரு. நான் நம்புகிறேன், அவ்வளோதான். அவரை நான் நம்புகிறேன், என் கூட இருக்காருன்னு நான் உணர்றேன். இந்த ஞானமெல்லாம் அந்த மாதிரி மகா பெரியவங்க பாதம் தொட்டதுனால தாங்க ஐயா. இந்த பேர்களை வச்சு, இந்த கிரகச்சாரத்தை வச்சு எந்த யோகியை போய் அவங்க பார்க்கணும் அப்படின்லாம் இருக்குங்க ஐயா. ஒரு ஜாதகத்தில் வந்து புதன் வந்து நல்லா இருக்காருங்க ஐயா. புதன் தான் கணக்கனுங்க ஐயா. 4ஆம் இடங்கிறது பட்டி பாளையங்க ஐயா. 4ஆம் இடம் தான் கால்நடைங்க ஐயா. கால்நடை எங்கே அடைக்கிறோம்? பட்டியில் அடைக்கிறோம். அப்போ புதன் 4ல் இருக்காருங்க ஐயா. புதன் தான் கணக்கனுங்க ஐயா. 9 கூடையருடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 9ஆம் இடம் ஆன்மீக பெரியோர் குருமார்கள்ங்க ஐயா. குருமார் ஆசீர்வாதங்க ஐயா. அப்போ நான் அவருக்கு என்ன சொல்கிறேன்? ஐயா, கணக்கம்பட்டி சித்தரை போய் பாருங்கள். புதன் தான் பச்சை. அவர் பச்சை ட்ரெஸ் போட்டிருக்காரு. கேதுவோட தொடர்பில் எங்கே இருக்குது. கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்குது. அவர் கணக்கம்பட்டியாரை பார்த்ததுக்கப்புறம் அவர் சக்ஸஸுங்க ஐயா. அதே நான் கணக்கம்பட்டியார் சாமியை போய் பார்த்ததுக்கப்புறம் என் லைஃப்பில் ட்ராபேக்குங்க ஐயா. உண்மையான ஒரு விஷயம் நடந்ததுங்க ஐயா. எனக்கு அப்போ இந்த பேர்கள் கலையை பற்றி எனக்கு அப்போ தெரியாது. ஏன்னா பயிற்சியில் இருக்கக்கூடிய காலம். என்னுடைய ஜாதகமே எனக்கு உதாரணம். இது ஏன் நடந்தது, நம்ம ஏன் அங்கே போனோம், ஏன் இங்கே வந்தோம். இப்போ என் ஜாதகம் படிங்க ஐயா. எனக்கு 12ஆம் இடம் வெளிநாடுங்க ஐயா. ரிஷபலக்கணத்துக்கு 7க்கும் 12 கூடையவர் செவ்வாய். ரிஷபலக்கணத்துக்கு 7க்கும் 12 கூடையவர் செவ்வாய். 12 வெளிநாடுங்க ஐயா. செவ்வாய் தான் ஜெயாங்க ஐயா. 12ஆம் இடங்கிறது படுத்து தூங்குற இடங்க ஐயா. படுத்து தூங்கணும். அதுக்கு வந்து நம்ம பெட்டுன்னு சொல்கிறோம், படுக்கை அறைன்னு சொல்கிறோம். 3ஆம் இடங்கிறது லிங்க் பண்ணுறதுங்க ஐயா. அப்போ எனக்கு செவ்வாய் எனக்கு 3 கூடைய சந்திரனை பார்ப்பாருங்க ஐயா. அப்போ நான் மலேசியா வெளிநாடு போனால் பெட்டாலியும் ஜெயால தான் தங்குறேங்க ஐயா. 3 லிங்க்கு 12 பெட்டு செவ்வாய் ஜெயம்ங்க ஐயா. நான் அங்கே தான் தங்குறேங்க ஐயா. செவ்வாய் ஹில்லுங்க ஐயா. செவ்வாய் சனியோட சேர்ந்தா சனி அதிக இரும்புங்க ஐயா. டன்னேஜுங்க ஐயா.
அப்போ செவ்வாய் சனி தான் அதிக டன்னேஜ்னு நான் எடுக்கிறேங்கய்யா. நான் தங்குற செவ்வாய் தான் ஹில்லு, சூரியனு ஹில்லுன்னு எடுப்பேன். அப்போ நான் தங்குற ஹோட்டல் ஹில்டன்ங்கய்யா. நான் எப்போ போனாலும் ஹில்டனில் தான் தங்குறேன். அதுலேயே சுபாங் ஜெயான்னு ஒரு இடம் இருக்குது. ஆமாம், அங்கே சுபாங் ஜெயா இருக்குது. அங்கே வந்து அங்கே ஒரு ஹோட்டல், அங்கே ஒரு ரெசார்ட் இருக்குங்கய்யா, சௌஜனா அப்படின்னு ஒரு ரெசார்ட்டுங்கய்யா. அங்கே கூட எனக்கு பிரச்சனையாகுதுங்கய்யா. ஓ, சனி சந்திரன் சனம் கூட்டம். எனக்கு சனி சந்திரன் சரத்தில் உட்காந்துருக்கோம். ஒன்று கரெக்டான ரூம் அமையாது, இல்லைன்னா ரொம்ப அலைக்கழிப்பாக இருக்கும். அங்கே போய் ஸ்டே பண்ணேன். நான் அவங்க ஐயாவை கூப்பிட்டு, ஏங்கய்யா நமக்கே ஹோட்டல் இருக்குது, இதில் எதுக்குங்க நீங்கள் அங்கே போய் ரூம் போட்டீங்க? அவருக்கு ஸ்ரீ பெட்டாலிங்களையும் அவருக்கு ஹோட்டல் இருக்குது. அவர் ஹோட்டல் அங்கேயும் வச்சுருக்காரு, ஒரு பெரிய லெவலில் இருக்கிறாங்க அந்த ஐயா. ஏன்னா எனக்கு ஹில்டனில் தான் போட்டு கொடுப்பாரு, வேறு எங்கேயுமே போட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் அந்த அந்த உள்ளே நுழையும் போது ஹில்டன் ஏன் இங்கே வந்தோம்? இப்போ நம்ம ஜாதத்துக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்குது. 12ஆம் இடம் செவ்வாய் தான் மலைக்கான நாடு. அப்போ அது கேது பார்க்கும்பொழுது இந்த சியா அப்படிங்கிற பேர்லாம் வருங்க ஐயா. இப்போ மலேசியா. அப்போ இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு 9 கூட நவக்கோள் லக்னத்தில் இருக்குது. 9ஆம் இடம் தான் நவக்கோள்கள் நம்ம சொல்கிறோம். அப்போ கோலாலம்பூர் இதெல்லாம் ஒவ்வொன்றா ஆய்வு பண்ணுறது தாங்கய்யா நான் ஈஸியாக ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்கு அது வருது. அவ்வளோதான். வாழ்க்கையில் நம்ம சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஆமாங்க, தொடர்பு இருக்குது. 100%ங்கய்யா. நான் வாட்ச் கட்டினா ஆக்சிடென்ட் ஆகுங்கய்யா. ஓ, நான் வாட்சே கட்ட மாட்டேங்கய்யா. ஐயா 3ஆம் இடம் தான் வாட்ச், கையுங்கய்யா, கை கடிகாரங்கய்யா. 8 கூடையவரும் 12 கூடையவரும் பார்ப்பாங்க ஐயா. அந்த 3 கூடைய சந்திரனே 6 கூடைய நட்சத்திரத்தில் இருக்காருங்கய்யா. 6, 8, 12 விபத்து வருங்கய்யா. அதனால் வாட்ச் கட்டுறது இல்லைங்கய்யா. வாட்ச் கட்டும் போதெல்லாம் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, வாட்ச் சுக்கு சுக்கான்னு நொறுங்கி இருக்குங்கய்யா. கோல்டு வாட்சுங்கய்யா. 98 எங்கள் அப்பா கோல்டு வாட்ச் வாங்கிட்டு வந்து கொடுத்து, அந்த கோல்டு வாட்சை ஆக்சிடென்ட் ஆகி ஒன்றும் போயிடுச்சுங்கய்யா. அதை அப்படியே உருக்கி வித்தாச்சுங்கய்யா 98 காலகட்டங்களில். ஆபரணமுமே என்னை வந்து நான் என்னுடைய துணைவியாரோட விருப்பத்துக்காக நான் போகிறேன். என்னுடைய எனக்கு அது விருப்பம் இல்லைங்கய்யா. நான் வெள்ளியில் விநாயகர் இருந்தால் ரொம்ப நாளாக போட்டுக்கிட்டு இருந்தேன். ராகு கேது ரெண்டையுமே நிழல் கிரகங்கள் அப்படின்றாங்க. ஆமாங்கய்யா. எதனால்? அது வந்து நார்த் நோடு சவுத் நோடுன்னு சொல்லக்கூடிய அந்த பூமிக்கும் சந்திரன், அந்த சூரியன், அந்த சந்திரனுக்கும் விடக்கூடிய ஒரு நிழல் தான் அதை சொல்கிறாங்க ஐயா. அது நம்ம சாஸ்திர ரீதியாக அது வாசுகிங்கிற பாம்பு மேருமலை மத்தாக்கி கடைகிறது, அதில் ராகேது உருவானதுன்னு ஒரு வரலாறு அதை சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டுமே நம்ப வேண்டி இருக்குங்க ஐயா. ரெண்டையுமே நம்ப வேண்டி இருக்குங்க ஐயா. நான் மேக்சிமம் வந்து ராகுவை வச்சு தாங்க முழு பலன்னு நான் சொல்லுவேன். நிகழ்கால ராகுவை வச்சு தான் அவங்க கேள்வியை சொல்லிடுங்க ஐயா. அவங்க என்ன கேட்க போகிறாங்கங்கிறத நிகழ்கால ராகு காட்டி கொடுத்துருங்க ஐயா. அவங்க படம் பிடிச்சி காட்டிடுங்க ஐயா. பாம்பு என்ன செய்யுங்க, படம் எடுக்கும் இல்லையா, அதே மாதிரி அந்த படம் நான் வந்து உட்கார்ந்த உடனே நான் என்ன கேட்பேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும், டக்குன்னு சொல்லிடுவேங்க. இந்த சொன்னேன் இல்லைங்க, அந்த அவங்க தகப்பனார் இருக்கக்கூடாது. அந்த அம்மா வந்து HSBC பேங்க்கில் ஒர்க் பண்ணீங்களான்னு கேட்டு, ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியினுடைய கிளை மலேசியாவில் இருக்குது, அதில் ஏதாவது மார்க்கெட்டிங்கில் இருக்கீங்களா வரை கேட்டாச்சு. அவங்க வீட்டில் பூட்டாத கதவு இருக்கும், பாத்ரூமில் வலிக்கி விழுந்தீங்களா, இத்தனையும் கேட்குறோம். ஏசி ரிப்பேர் ஆனது, நகையை கொண்டே பேங்க்கில் வச்சது, இத்தனையும் கேட்குறோம். அந்த பையனுக்கு வந்து CIMBMல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா, இப்போ புதுசாக CIMBMனு அங்கே இருக்குது, மலேசியாவில் இருக்குது, இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பையனுக்கு UKக்கு ஏதாவது யூனிவர்சிட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா, ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியா, இத்தனையும் அந்த பேரியலுக்களையை பயன்படுத்தி டிரான்சிட்டில் இதெல்லாம் அவங்க பிரச்சனை இருக்கும். இது நடக்குமா நடக்காதாங்கிறது தசாபுத்தி சொல்லிடுங்க ஐயா. அப்போ அந்த பையனுக்கு தசாபுத்தியும் நல்லா இருக்குது, இதுவும் நல்லா இருக்குது, அப்போ அதை செய்யுங்க. நான் மிதுன லக்கணம் தப்பாக சொல்லிட்டேன், அந்த பையன் மேச லக்கணங்க. 9 கூட குரு 8 இல்லைங்க. பொதுவாக 9ஆம் அதிபதி 6, 8, 12 இருந்தால் தகப்பனுக்கு துர்மரணம்னு ஒரு லாஜிக் இருக்குது, அல்லது அறுவை சிகிச்சை பண்ணி மரணம்னு இருக்குது, அல்லது தந்தை காணாமல் போகுதல்னு இருக்குது. இதெல்லாம் கேட்டால் அந்த பேர்கள் எல்லாம் கரெக்டாக வருதுங்க. அந்த பையனுடைய அப்பா பேர் என்ன பேர் இதெல்லாம் கேட்கும்போது ரவீந்திரனா, ஆமாம் ரவீந்திரன் அப்படிங்கிறாங்க. இது ஈஸியாக சொல்லலாங்கய்யா. நான் அதே மாதிரி எல்லோரும் இந்த கர்ம கிரகத்துக்கு வந்து சனியை பயன்படுத்துவாங்க, நான் சந்திரனையும் சுக்கிரனையும் பயன்படுத்துகிறேங்கய்யா. சனி தான் கர்மகாரகன்னு பேர். நான் வந்து சந்திரனையும் சுக்கிரனையும் பயன்படுத்துகிறேன். ஏன்னாங்கய்யா, சந்திரங்கிறது அரிசி, சுக்கிரங்கிறது பால். ஒரு ஆள் இறந்தா என்ன பண்ணுறேன், வாய்க்கு அரிசி போட்டு பால் ஊற்றுறமா இல்லையா? ஸோ இதையும் நான் பயன்படுத்துகிறேன். இது எல்லாமே நான் கண்டுபிடிச்சது இல்லைங்க, எல்லாமே என்னுடைய குருமார்களுடைய அறிவு தான். அதை நான் மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதாங்கய்யா. ஒரு இடத்துக்கு போகிறோம், இது இந்த சம்பவம் நடக்குது, இது போனால் அது சம்பவம் நடக்குது, இதை காட்டி கொடுப்பது ராகு தாங்கய்யா. இவங்களுக்கு ஒரு குருநாதர் சனியை வச்சு மட்டும் பலன் சொல்லுவார். இன்னைக்கு நிகழ்கால சனியை தூக்கி அவங்க ஜாதத்தில் வச்சுருவார். ஜாதத்தில் வச்சு சனியை வந்து குருவை பார்க்குது, டாக்குமெண்ட் உள்ளே போயிருக்கோம், புதனை பார்க்குது, அதிக கடன் ஆகிட்டு இருக்கோம், வீண் விரயம் ஆகிட்டு இருக்கோம், டக்குன்னு சொல்லுவார். அவர் சனியை வச்சு சொல்லுவார். நான் வந்து ராகியை வச்சு சொல்லுவேன். நான் குருவை வச்சுலாம் சொன்னதே கிடையாது, அது நான் ஆய்வுக்குள்ளே போக மாட்டேன், குரு பயிற்சியை வச்சு சொல்ல மாட்டேன். நான் ராகியது பயிற்சியை வச்சு தான், அதாவது அந்த ஒரு கட்டத்தில் 30 டிகிரிங்கய்யா, 15 டிகிரி வரும்போது அடுத்த கட்டத்தை இயக்கிடுங்கய்யா. இதெல்லாம் எதிர்கால கேள்வியாக இருக்கும். இப்போ நிற்கிறது நிகழ்கால கேள்வியாக இருக்கும், இப்போ நகர்றது எதிர்கால கேள்வியாக இருக்கும்.
அதே மாதிரி அவங்க தசாபுத்தியும் அதை பின்தொடர்ந்தே இருக்குங்க ஐயா. இது ப்ளஸ் ஆகும், இது மைனஸ் ஆகுங்கிறது தசாபுத்தி முடிவு பண்ணிருங்க ஐயா. இப்போ இந்த ராகு கேது பயிற்சியில் மேஷ ராசிக்காரர்களுக்கு 11வது வீட்டில் வர்றாரு. அது உபஜயஸ்தானத்தில் வர்றாருங்க ஐயா. அது வந்து 18 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும்ன்றாங்க. ஆமாம், ஒரு சுழற்சி வர்றதுக்கு ஒரு கட்டத்தை கடக்க 1.5 வருஷங்க ஐயா. இப்போ மேச லக்னம் யாரெல்லாம் இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் இப்போ திருமணம் ஆகலையோ அவங்களுக்கு திருமணம் ஆகும். யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்களுக்கு இப்போ குழந்தை பேர் உண்டாகும். ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, சப்போஸ் இப்போ வந்து குரு சிம்மத்தில் அவங்களுக்கு இருக்குன்னு வைங்க. இப்போ ராகு அங்கே அந்த குரு மேலே வர்றாரு, காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துக்கும் வந்துட்டாரு. ஸோ அந்த செயற்கை கருத்தரிப்புக்காக முயற்சி பண்ணுவாங்க நிறைய பேர். இப்போ அவங்களுக்கு செயற்கை கருத்தரிப்பு முயற்சி பண்ணால் உடனே சக்ஸஸ் ஆயிரும். ராகுங்கிறது தோசையை திருப்புறதுங்க ஐயா. இருக்கிறத இல்லாமல் பண்ணும், இல்லாமல் இருக்கிறத உண்டாக்கும். இதுதான் ராகுங்க ஐயா. அது நிழல் நம்ம கூட நம்மளுடைய கர்மாங்கிறது ராகு தாங்க ஐயா. நம்ம எங்கே போனாலும் நம்ம நிழல் கூட வருது இல்லைங்க ஐயா. இந்த கர்மாவை செயல்படுத்துறது சனி, கர்மாவை லோட தூக்கிட்டு வர்றது ராகு. நம்ம நிழலை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம எங்கே போனாலும் நிழல் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும், நம்ம கர்மா வந்துகிட்டே இருக்கும். இதை செயல்படுத்துறது யாருன்னா சனி, செயல்படுத்த சொல்கிறவர் ராகு. இவன் என்னென்ன செஞ்சுருக்கிறான், இப்போ இதெல்லாம் செய்ய. அதாவதுங்க ஐயா, ஒருத்தர் உதாரணமாக 40 வயசு வரைக்கும் அந்த நபரை சந்தித்ததே இல்லை. 40 வயசில் வந்து அவரை சந்திக்கிறாரு. சந்தித்து இன்றைக்கி துபாயில் அவரோட சேர்ந்து பார்ட்னர் பண்ணி ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. நான் பாலாஜின்னு யார் கூட சேர்ந்துருக்கீங்களான்னு கேட்குறேன். அந்த திசை கரெக்டாக வருது. அது உத்திரட்டாதியில் உட்காந்து கிரகம் திசை நடத்துது. உத்திரட்டாதி திருப்பதி வெங்கடாச்சலபதி பாலாஜி சார். அப்போது டிரான்சிட் ராகு அங்கே மீனத்தில் உத்திரட்டாதி அந்த நட்சத்திரத்தில் நின்றுக்கிட்டு இருக்கு. ஐயா ஏதாவது பாலாஜி கூட தொழில் செய்கிறீங்களா? ஆமாங்க. அவர் ஏதாவது திருத்துறைப்பூண்டியா? ஆமாம் ஐயா, திருத்துறைப்பூண்டிக்காரரு. நாங்கள் ஹோட்டல் வச்சு நடத்துகிறோம். அந்த உள்ளூர்காரங்களே ஒருத்தரை பார்ட்னராக சேர்த்துருக்கோம், அரபியை நடத்திக்கிட்டு இருக்கோம், சக்ஸஸாக போகுது. ஏன் அவர் கேட்குற, ஏன் இவ்வளோ காலமாக நான் அவரை சந்திக்கலை அப்படிங்கிறேன். ஐயா, இந்த திசை வரணும். அந்த திசை உங்களுக்கு 40 வயசில் வந்திருக்கு, கோச்சாரமும் இங்கே ஒன்றா வந்துருச்சு. ஸோ பாலாஜி மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கணும். இது இப்படி நீடிக்குமா? அன்றைக்கி என்ன கிழமை, அந்த கிழமையை லக்கணமாக வச்சு ஐயா நீடிக்கும். 9 வருஷம் செய்வீங்க. 9 வருஷம் கழித்து நீங்கள் பிரிஞ்சு ஊருக்கு வந்துடுவீங்க. இது லாஜிக். இது நேச்சுரலாக அங்கே இருக்க முடியாது, சிட்டிசன்ஷிப் கொடுக்க மாட்டாங்க. நம்ம நாடு தான் திறந்த நாடு, யார் வேணால் வரலாம். அங்கே அப்படி கிடையாது, கட்டுப்பாடு இருக்குது அங்கே. அப்போ அவர் நீங்கள் 9 வருஷம் அந்த கரெக்டாக அந்த திசையும் புத்தியும் முடியும், கரெக்டாக நீங்கள் வந்துடுவீங்க. அதே மாதிரியே அந்த அவர் போயிட்டுருக்கு. அவர் இன்னும் 2-3 பிரான்ச்சஸ் திறந்து இப்போ நல்லா பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. அந்த நபரை அவர் சந்தித்ததே இல்லையா? சந்தித்ததே கிடையாதுங்களா? அதே மாதிரிங்க அவங்க கேபி சுந்தராம்பாள் அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுடைய கொள்ளு பேரன். அவரும் கோயம்புத்தூரில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர். அவங்க கேஜி குரூப்புன்னு வைங்களேன், அதில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கார். அவர் கேஜி குரூப்பில் பொறுப்பில் இருக்கிறவர், பெரிய பொறுப்பில் இருக்கார். இவங்க 2 பேரும் நட்பே கிடையாது, எந்த விதமான தொடர்பும் கிடையாது. கோயம்புத்தூரில் மிகப்பெரிய குரூப்பு அன்னபூர்ணா குரூப் மூலமாக 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆகிறாங்க. இவர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்காக இருக்கார், இவரும் ஃபினான்ஷியல் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீங்கள் 2 ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறதா தான் பண்ணுங்கள் அப்படின்னு இவர் அறிமுகப்படுத்துகிறாங்க. கேஜி குரூப்பில் யாரோ அவங்க அன்னபூர்ணா குரூப்பில் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆனால் இவங்க நட்பு உன்னதமான நட்பாகி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரியல் எஸ்டேட் அது இதுன்னு பண்ணுறாங்க. அவர் யூஎஸில் இருக்காங்க அந்த ஐயா. அப்போ இந்த காலகட்டங்களை அவங்கள சந்திக்கணும் அப்படிங்கிறது அமைவுங்கய்யா. அது வந்து இந்த டிரான்சிட்டு, இந்த கோச்சார ராகு, அவருடைய தசாபுக்தி எல்லாம் ஒன்று சேர்ந்து இயக்கிருங்க ஐயா. எனக்கு பிறந்த குழந்தை இப்போ அன்றைக்கே ஜாதகம் தெரிஞ்சிருந்தேன், நான் பெரிய அளவுக்கு போயிருந்துருப்பேன் இல்லைங்கய்யா. செல்வி ஐயா மாதிரி பிரபலம் ஆயிருப்பேன் இல்லைங்கய்யா. எங்கள் அம்மா தொட்டில் ஆட்டும் போதே அஸ்வினி பரணின்னு ஆட்டியிருந்தாங்கன்னா நான் எங்கேயோ போயிருந்துருப்பேன் இல்லைங்கய்யா. எனக்கு அந்த 28 வயசில் தான் ஞானம் வருது. அது வரைக்கும் இறை நம்பிக்கை கிடையாது. எங்கள் அப்பா ரொம்ப ஆன்மீகத்தில் பற்று கொண்டவருங்க ஐயா. அவர் ராமச்சந்திரா மிஷனில் அவர் அபியாசியாக இருந்தவர், ராமகிருஷ்ண மடம். எங்கள் அப்பாவுக்கு மகா பெரியவரை ரொம்ப பிடிக்கும். அவர் ஃபோட்டோ எங்கள் வீட்டில் எல்லா அறைகள்லையும் வச்சுருப்பாங்க, ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கோம். அப்போ அவ்வளோ ஒரு ஆன்மீகமான ஒரு மனிதர். அவர் மெடிடேஷன் பண்ணும்போது டேப் ரெக்கார்ட் சவுண்டை கூட வச்சுட்டு ஓடிடுவேன் வெளியில். அவரை டிஸ்டர்ப் பண்ண ஆள் நான். இன்றைக்கி அது வந்து அன்னைக்கு அந்த ஞானம் எனக்கு இல்லை. அந்த 28 வயசில் நான் தோல்வியை சந்திக்கும் பொழுது திரு ஜெயராம ரெட்டியாரை பார்க்கும்போது இவன் மிகப்பெரிய ஜோதிடராக போகிறான். எங்கள் அப்பா, என்ன ஜெயராமன் இவனை போய் சொல்கிறீங்க, பெரிய ஆளாவா போங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி எங்கள் அப்பாவுடைய நெருங்கிய நண்பர் ரமணன், அவர் வந்து டிடிகே குரூப்பில் பெரிய ஆடிட்டராக இருந்தவர், ஹிந்துலெல்லாம் இருந்தவருங்க ஐயா. அவங்க அப்பா மிகப்பெரிய ஜோதிடர், பாலமுரளி ஐயான்னு. அவர்கிட்ட போகும்போது எங்கள் அப்பா சொல்லுவார், மிஸ்டர் கணேஷ், உங்கள் பையன் கணேசன், உங்கள் பையன் பெரிய ஆளாக வருவான். என்ன சாமி இவனை போய் பெரிய ஆளாக்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு அவங்க. அவ்வளோ அன்னைக்கு கிடைக்க தெரியல இல்லைங்கய்யா. அந்த காலகட்டங்களில் வந்தது அது இயற்கையாக முன்ஜென்ம தொடர்பு எனக்கும் வாக்கு தொழிலுக்கும்.
அந்தந்த காலகட்டங்கள் வரும். இதை பூரா இயக்குறது ராகு எதுங்கய்யா. ராகுனால நன்மையும் உண்டு தீமையும் உண்டுங்கய்யா. ஒரு இப்போ உதாரணமாக சொல்கிறதா இருந்தாங்கய்யா, இப்போ யாருக்கெல்லாம் பிறந்த காலத்தில் சிம்மத்தில் கேதுவும் பிறந்த காலத்தில் கும்பத்தில் ராகுவும் யாருக்கெல்லாம் இருக்கிறதோ, இந்த 1.5 வருஷம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தா, கண்டினியூட்டியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கும், சொத்து வைக்க முடியல, கடன் தொல்லை, இவ்வளோ பிரச்சனை ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா, பிறந்த கால ராகு கேது மேலே நிகழ்கால ராகு கேது வரும் பொழுது ஜாதகரை கசக்கி பிழிந்து பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆக்கி விட்டுரும், அந்த டிகிரியை கடக்கிற வரைக்கும். ஐயா எனக்கு அப்போ 2 கூடைய புதன் மேலே அப்போ கோச்சாரத்தில் கடகத்தில் உட்காந்த ராகுங்க ஐயா. எனக்கு கடகத்தில் கேது பிறந்த காலத்தில், நிகழ்காலத்தில் அன்னைக்கு கடகத்தில் ராகுங்க ஐயா. அந்த ராகு கேது மேலே அந்த டிகிரியை தாண்டும் பொழுது அந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு புதன் 14 டிகிரி, குருவும் 14 டிகிரி, இந்த டிரான்சிட் ராகு 14 டிகிரி. அப்போ என் குருநாதர் ஒருத்தட்ட சென்னையில் விருகம்பாக்கத்தில் அவரை பார்க்க வர்றேன். ஜி எனக்கு இப்படி இருக்குது ஜி அப்படிங்கிறேன். கடப்பாறை முழுகின மாதிரி இருக்குமேன்னாரு. அப்போ ஜெயலலிதா அம்மா ஹாஸ்பிட்டலில் அப்போ தான் அவங்க போய் அட்மிட் ஆகிருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மா உட்காந்த இடத்துல எல்லோரும் ஆர்டர் போட்டாங்க, இன்றைக்கி எல்லோரும் ஆடிக்கிட்டு இருக்காங்க, அவங்க படுத்துருக்காங்க அப்படின்னாரு. அந்த அம்மா மேலே ஒரு அஃபெக்ஷனில் சொல்கிறாரு. அம்மா உட்காந்த இடத்துல சுவிட்ச் போட்ட மாதிரி ஆடிட்டு இருக்காங்க, இன்றைக்கி எல்லோரும் ஆடிட்டு இருக்காங்க, அந்த அம்மா படுத்துருக்காங்க. அந்த டிரான்சிட் ராகு வச்சு அவர் சொல்கிறாரு. அவங்க 3 months தாண்டது கஷ்டம் அப்படின்னாரு. சொல்லிட்டாரு, கரெக்டாக சொல்லிட்டாரு. இந்த தேதியில் அவங்க இறப்பாங்க, அதே இந்த தேதியில் அவங்கள வந்து சமாதி வைப்பாங்க. இந்த விரும்பாக்கத்தில் இருந்தாருங்கய்யா, அது இறந்து போயிட்டாருங்கய்யா. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு குருநாதருங்கய்யா. அப்போ அந்த டிரான்சிட் ராகு, அப்போ நான் சொல்ல ஜி நான் இப்படி இருக்கேன் அப்படிங்கிறேன். இந்த டிகிரி கிடக்கட்டும் 18 நாள், அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆயிரும். 18 நாளில் ரிலீஸ் ஆகி சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் வந்து பணம் கொடுத்து பிரச்சனை சால்வ் ஆச்சுங்கய்யா. கசக்கி புழிஞ்சு ரெடி பண்ணிடும். அப்போ யாருக்கெல்லாம் இப்போ பிரச்சனைகள் இருக்காங்களோ, இந்த இடத்துல ராகு யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு பிரச்சனையை பெருசு பண்ணி அதில் வந்து முழுமையான ஒரு விடுதலை கொடுத்துட்டு போயிடும். அப்போ ராகு மாதிரி நல்லவர் யாருமே இல்லை. அவர் நிழலாக இருந்தாலும் அவர் தான் நிஜம். ஜாதக கட்டத்தில் வாங்கினோடனே பலன் சொல்கிறதுக்கு அவர் தான் காரணம். பலனை சொல்ல பாம்பை பிடி அப்படின்னு என்னுடைய குருமார்களுடைய வாக்குங்கய்யா. இந்த ராகு கேது பயிற்சி யார் யாருக்கெல்லாம் மிகச்சிறப்பான பலனை தரப்போகுது, யாருக்கு வந்து ரொம்ப யாரெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கும்? ஐயா இப்போ வந்து கோச்சாரத்தில் ராகு வந்து மேஷ லக்கணங்க ஐயா. மேஷ லக்கணத்துக்கு 5ஆம் இடம் குழந்தையை பற்றி சிந்தனை, குழந்தைகளுக்கு திருமணம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லாபம் அபிவிருத்தி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடக லக்கணத்துக்கு 4ஆம் இடம் 8ஆம் இடம். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும், வாகனத்தில் பொறுமையாக போகணும். கடகத்துக்கும் வெளிநாடு போகிறது நல்லது செய்யுங்கய்யா. அப்போ இவங்களுக்கு இந்த கன்னியா லக்னத்துக்கு 12ஆம் இடத்தை ராகு இயக்குறாரு, 6ஆம் இடத்தை ராகு இயக்குறாரு, 2ஆம் இடங்கிற வருமான ஸ்தானத்தை இயக்குறாரு. கன்னியா லக்னத்துக்கு 12ஆம் இடத்தையும் இயக்கிறாரு, கன்னிக்கு 10ஆம் இடத்தையும் இயக்குறாரு. அதே மாதிரி விருச்சிக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம் ப்ராப்பர்ட்டிங்கய்யா. 4ஆம் இடம் ப்ராப்பர்ட்டி, 10ஆம் இடம் தொழில் பண்ணுற இடத்த வீட்டுக்கே மாற்றிடலாமா, அல்லது வீட்டுக்கிட்டேயே தொழில் பண்ணுற நிறுவனத்தை உருவாக்கலாமா, அல்ல அம்மா பேரில் தொழில் செய்யலாமா, 4 அம்மா 10 தொழில்.